கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தின் அருகிலே இருந்த செம்பரங்குப்பை என்ற ஏரியாவில் ஸ்கூல் பஸ்ஸும் ட்ரெயினும் மோதி மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே இருக்குது. இதில் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க, ஸ்கூல் பசங்க. இது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கான மெயின் காரணம் கேட் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா அலட்சிய போக்குனால அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்பயும் போல் கடலூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு காலையில் 7 மணிக்கு வழக்கம் போல் போகிற ட்ரெயினும் செம்பரங்குப்பைன்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ரோடு கிராஷ் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேட்டு வந்து எப்பயும் வழக்கம் போல் மூடி இருக்கும். ஆனால் இந்த டைம் மூடாதனால ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரெயின் வரலன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்திருக்காரு. அதே டைமில் ட்ரெயினும் வந்திருக்கு. ட்ரெயின் வந்ததுனால ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோதி ட்ரெயின் வந்து பஸ்ஸை ஒரு 50 மீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிடுச்சு. நிறைய பஸ்ஸை நொறுங்கிருச்சு. இதில் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சைக்காக கடலூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. மேலும் உயிரிழப்புகள் அதிகமாகும் அப்படின்றத சொல்லப்படுது. அதுக்கான முக்கியமான காரணம் கேட் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கினதுனால இதை கேள்விப்பட்ட அங்கேருந்த மக்கள் மாதிரி அடிச்சிருக்காங்க. ஒன்று கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்க்காம இருக்கிறது, தன்னோட அதிகாரத்துக்கு மீறி வேலையை பார்க்குறது. இப்போ தான் இதோட அரசு அதிகாரிகள் பண்ணுற வேலை. இதை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி